பீஷ்மர். பிறப்பு ஒரு சாபத்தின் விளைவு. மகாபாரதத்தின் துவக்கம். அது ஒரு சாபத்தாலும் தியாகத்தாலும் தொடங்கியது. ஹஸ்தினாபுரத்தின் மன்னன் சாந்தனு. அவர் ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் ஒரு தெய்வீக தோற்றம் கண்டார். அவள்தான் கங்கை தேவி. அவளின் அழகு மன்னனை மயக்கியது. சாந்தனு அவளை மனம் கேட்கிறார். ஆனால் கங்கை ஒரு நிபந்தனையுடன் சொல்கிறாள், நான் என்ன செய்கிறேன் என்றாலும் நீ தடுக்கக்கூடாது. அவர் சம்மதிக்கிறார். அதன் பிறகு கங்கை ஒவ்வொரு குழந்தையையும் பிறந்ததும் நதிக்குள் விடுகிறாள். மன்னன் அதிர்ச்சி அடைகிறார். ஆனால் நிபந்தனை காரணமாக அமைதியாக இருப்பார். 8வது குழந்தையை விட முயன்றபோது சாந்தனு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் கங்கையை நிறுத்தினார். அப்பொழுது கங்கை கூறினாள், நீ என் வாக்கை மீறினாய். ஆனால் இவன் தெய்வீக பிள்ளை, தேவவிரதன். அவள் அந்த பிள்ளையுடன் விலகிவிடுகிறாள். பல ஆண்டுகளுக்குப் பிறகு தேவவிரதன் இளமையிலேயே ஒரு பெரும் வீரனாக வளர்ந்தார். அவரை பார்த்த சாந்தனுவுக்கு பெருமிதம் ஏற்பட்டது. ஒரு நாள் தந்தைக்கு மீண்டும் திருமணம் செய்து வைக்க முயன்றபோது அவனுடைய தந்தை விலகி நிற்பதைக் கண்டு தேவவிரதன் ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்ய மாட்டேன். தந்தையின் நிம்மதிக்காக என் வம்சம் இங்கே முடிந்தாலும் பரவாயில்லை. அந்த நேரத்தில் வானம் முழுவதும் அதிர்ந்தது. தேவதைகள் கூவி இவன் பீஷ்மன் என்று அழைத்தனர். அது ஒரு தியாகத்தின் பிறப்பாகும். அந்த தியாகம்தான் மகாபாரதத்தின் ஆரம்பம்.